உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே பேஸாக இருக்கும்னு சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஒரு டென்ஸை ஒரு பர்ஃபெக்டாக பேசுகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? ஸோ படம் பார்த்திருக்கிறேன், முதல் வாக்கியம் பாருங்கள். படம் பார்த்திருக்கிறேன். இப்போ எல்லா வாக்கியங்களும் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். பாருங்கள். ஐ ஹவ் சீன் த மூவி. ஐ ஹவ் சீன் த மூவி. அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. இதுவும் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். சரிங்களா? இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்கள், கன்வே பண்ணுறோம் பாருங்கள். He has not drink the water. He has not drink the water. அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. இப்போ அடுத்து பாருங்க. நான் லண்டன் போயிருக்கிறேன். நான் லண்டன் போயிருக்கிறேன். எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். I have gone to London. I have gone to London. அடுத்து பார்க்கலாமா? மடிக்கணினி வாங்கியுள்ளனர். மடிக்கணினி வாங்கியுள்ளனர். எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். They have bought a laptop. They have bought a laptop. மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஒரு கேக் செய்தாள். அவள் ஒரு கேக் செய்தாள். எப்படி அதை சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. அவள்னா ஷீ. ஷீ ஹாஸ் மேட் அ கேக். ஷீ ஹாஸ் மேட் அ கேக். அடுத்த வாக்கியம் பாருங்க. நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லை. நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லை. எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க. நீங்கள் அப்படின்னா யூ இல்லையா? ஓகே. இப்போ யூ ஹாவ் நாட் கான் ஹோம். யூ ஹாவ் நாட் கான் ஹோம். கோ, வென்ட், கான். சரிங்களா? ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த வர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆக்ஷனை நம்ம மூணாக பிரிக்கிறோம். அதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடிய அந்த வர்பை தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பயன்படுத்துகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இந்த ஹாவுக்கு பக்கத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வாக்கியங்கள் எளிமையாக வருது. நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். யூ ஹாவ் லிசன்ட். பார்த்தீங்களா? லிசன், லிசன்ட், லிசன்ட். யூ ஹாவ் லிசன்ட். அவர் சாப்பிட்டதில்லை. அவர் சாப்பிட்டதில்லை. அவர் சாப்பிட்ருக்காரப்பா, அவர் சாப்பிட்டதில்லைப்பா. ஹி ஹாஸ் நெவர் ஈட்டன். ஹி ஹாஸ், நம்ம இப்படி கூட சொல்லுவோம்ல, அவர் சாப்பிட்டதே இல்லைப்பா. அந்த ஒரு ஸ்லாங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்ல, பட் சென்டென்ஸ் சேம் மீனிங் தான். ஹி ஹாஸ் நெவர் ஈட்டன். இப்போ அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் சாவியை கண்டுபிடித்தாள். அவள் சாவியை கண்டுபிடித்தாள். சாவியை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் கீ. ஷீ ஹாஸ் ஃபவுண்ட். சரிங்களா? ஃபைண்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ஷீ ஹாஸ் ஃபவுண்ட் கீ அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். 10வது வாக்கியம் பார்த்துடலாமா? நீ வளர்ந்து விட்டாய். நீ வளர்ந்துட்டப்பா. ஸோ நீ வளர்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்கிறத ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? யூ ஹாவ் க்ரோன். யூ ஹாவ் க்ரோன் அப்படிங்கிறது நீ வளர்ந்து விட்டாய் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த வாக்கியம் பார்த்துடலாமா? பாருங்க. வீட்டில் படித்திருக்கிறேன். கவனிங்க. வீட்டில் படித்திருக்கிறேன். படி அதாவது ஸ்டடி பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அது ஓரியன்டாக. சரிங்களா? வீட்டில் படித்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்திருக்கிறேன், சென்றிருக்கிறேன், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறேன் அப்படிங்கிற வரும்பொழுது ஹாவ் நம்ம யூஸ் பண்ணும். அது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஐ ஹாவ் ஸ்டடிட் அட் ஹோம். ஐ ஹாவ் ஸ்டடிட் அட் ஹோம். பாருங்க. ஹோட்டலுக்குள் நுழைந்தார். ஹோட்டலுக்குள் நுழைந்தார். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அதை? ஹோட்டலுக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள். He has entered in hotel. He has entered in hotel.
ஸோ பார்த்தீங்களா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பேசுகிறத வச்சு தான் இங்கிலீஷை வந்து எப்படி கன்வே பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் டெலிவர் பண்ணுற விதம். பணத்தை போட்டு விட்டேன், ஐ ஹாவ் புட் த மணி. பணத்தை போட்டு விட்டேன், ஐ ஹாவ் புட் த மணி. நான் இதில் கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன்ப்பா சொல்லுவோம்ல. ஸோ ஐ ஹாவ் புட் த மணி. நாங்கள் பெறவில்லை, நாங்கள் பெறவில்லை. இப்போது சில ஃபுட்ஸு இப்போது நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுவிட்டீர்களா, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ கவர்மெண்ட் சலுகைகள் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ஸ்காலர்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் இன்னும் வாங்கலை, வி ஹாவ் நாட் ரிசீவ்ட், நாங்கள் இன்னும் ஸ்காலர்ஷிப் இன்னும் வாங்கலை அப்படின்னா வி ஹாவ் நாட் ரிசீவ்ட் ஸ்காலர்ஷிப், வி ஹாவ் நாட் ரிசீவ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவர்கள் இங்கு வசிக்கவில்லை, அவர்கள் இங்கு வசிக்கவில்லை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அவர்கள் இங்கு வசிக்கவில்லை எப்படி சொல்லுவீங்க அதை? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். தே ஹாவ் நாட் லிவ்ட் ஹியர், தே ஹாவ் நாட் லிவ்ட் ஹியர். அவர் போய்விட்டார், அவர் போயிட்டார்ப்பா, அவர் ஆல்ரெடி இப்போ ஊருக்கு போயிட்டாரு சொல்லுவோம்ல. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் கன்வே பண்ணுறது ஹீ வச்சு சொல்லுவோமா? அப்போது ஆல்ரெடி he has gone away, அவர் அங்கே போய்விட்டார், இங்கே போய்விட்டார். ஸோ he has gone away, இங்கிருந்து போய்விட்டார் அப்படின்னா he has gone away from here. பார்த்தீங்களா? சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் நீங்கள் மைல்டாக டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேள்விகள் கேட்டுள்ளோம், கேள்விகள் கேட்டுள்ளோம். கொஷின் இல்லையா? we have asked questions, we have asked questions. நீங்கள் கபடி விளையாடி இருக்கிறீர்களா, நீங்கள் கபடி விளையாடி இருக்கிறீர்களா எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் கபடி விளையாடி இருக்கிறீர்களா? சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஹாவ் யூ பிளேட் கபடி, ஹாவ் யூ பிளேட் கபடி. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். எனது தந்தை இங்கு பணிபுரிந்துள்ளார், எனது தந்தை இப்போது அப்பா வந்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அது இங்கிலீஷில் எனது தந்தை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். மை ஃபாதர் ஹாஸ் ஒர்க்டு ஹியர், மை ஃபாதர் ஹாஸ் ஒர்க்டு ஹியர் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸில் சப்ஜெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்களாவே முயற்சி பண்ணலாம். திரு விஜயை சந்தித்தீர்களா, திரு விஜயை சந்தித்தீர்களா. இப்போ திரு அப்படிங்கிறது நம்ம மிஸ்டர்னு யூஸ் பண்ணலாம் சரிங்களா? சந்தித்தீர்களா அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம போடும்போது மெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹாவ் யூ மெட் மிஸ்டர் விஜய், ஹாவ் யூ மெட் மிஸ்டர் விஜய் கொஷின் மார்க் அந்த இடத்துல போடணும். இங்கிலீஷில் நம்ம போடாமல் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்து தேர்வு எழுதி இருக்கிறாள், தேர்வு எழுதி இருக்கிறாள் எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கிறேன், சென்றிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், இது மாதிரி எல்லா சென்டென்ஸுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் வரும். ஷீ ஹாஸ் ரிட்டன் எக்ஸாம், ஷீ ஹாஸ் ரிட்டன் எக்ஸாம். பதில் சொல்லிவிட்டேன், பதில் சொல்லிவிட்டேன். அதை இங்கிலீஷில் முயற்சி பண்ணுங்கள் பார்க்கலாம். பதில் சொல்லிவிட்டேன். அதை இங்கிலீஷில் சொல்லும்பொழுது எப்படி சொல்லுவோன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர்டுன்னு வருமா? அதே தான். ஐ ஹாவ் ஆன்சர்டு, ஐ ஹாவ் ஆன்சர்டு அப்படிங்கிறது தான் பதில் சொல்லிவிட்டேன். அவள் முடித்து விட்டாள். இப்போது ஒர்க்கை அவங்க முடிச்சிட்டாங்களாப்பா, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவள் முடித்து விட்டாள். ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட், ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான வாக்கியங்கள் தான் இது எல்லாமே. அருண் படித்துள்ளார், அருண் படித்துள்ளார். இப்போ ஒரு சப்ஜெக்ட் அருண்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் படித்துள்ளார் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக நம்ம இதில் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அருண் ஹேஸ் ஸ்டடீட், அருண் ஹேஸ் ஸ்டடீட்.
அடுத்து பார்க்கலாங்களா? பாருங்கள், அவர்கள் பயணம் செய்யவில்லை. அவர்கள் பயணம் செய்யவில்லை. இது இங்கிலீஷில் எப்படி முயற்சி பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் பயணம் செய்யலையாப்பா அப்படின்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷில் தே ஹாவ் நாட் ட்ராவல்டு. தே ஹாவ் நாட் ட்ராவல்டு அப்படிங்கிறது தான் அவர்கள் பயணம் செய்யவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? என் நண்பர்கள் சென்னையில் தங்கி இருக்கிறார்கள். என் நண்பர்கள் சென்னையில் தங்கியிருக்கிறார்கள். இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தங்கியிருக்கிறதுக்கு என்னது? ஸ்டேவா? ஓகே, அதை நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹாவ் ஸ்டேடுன்னு போடுறோன்னா இன் சென்னை, அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஸ்டேட் இன் சென்னை அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹரி சமோசா சாப்பிட்டான். ஹரி சமோசா சாப்பிட்டான். எப்படி சொல்லுவீங்க? இதுவும் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். ஹரி ஹாவ் ஈட்டன் சமோசா. ஹரி ஹாவ் ஈட்டன் சமோசா. சரிங்களா? இப்போ இறுதி 3 வாக்கியம், கடைசி 3 சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புறப்பட சொன்னால். புறப்பட சொன்னால் எப்படி இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஷீ ஹாஸ் செட் டு லீவ். ஷீ ஹாஸ் செட் டு லீவ். புறப்பட சொன்னால் அப்படிங்கிறது தான் ஷீ ஹாஸ் செட் டு லீவ் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். என் அம்மா சமைத்துள்ளார். என் அம்மா சமைத்துள்ளார். அப்போது எப்படி சொல்லுவீங்க? மை மதர் ஆர் மை மாம் அப்படின்னு சொல்லலாம். மை மதர் ஹாஸ் குக்டு. மை மதர் ஹாஸ் குக்டு. கடைசி வாக்கியம் பார்த்துடலாங்களா? 30th சென்டென்ஸ், டே 99ல் இருக்கிறோம். வேலையை முடித்து விட்டேன். ஸோ நல்லபடியாக ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோக்குள்ளே ஒர்க் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது கடைசி சென்டென்ஸ் சொல்லியிருங்க, பார்க்கலாம். வி ஹாவ் ஃபினிஷ்ட் ஒர்க். இப்போ பாருங்கள், வேலையை முடித்து விட்டேன்னு சொன்னோன்னா வேலையை முடித்து விட்டோம் அப்படின்னா வி ஹாவ் பயன்படுத்தணும். இதுவே முடித்து விட்டேன்னா ஐ ஹாவ் பயன்படுத்தணும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப்.